செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். குரு பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த ஒரு வருடத்தில் குரு பகவான் 2 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும். ஆனால் குரு பகவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி நண்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருந்த குருபான் இப்பொழுது விரயஸ்தானத்துக்கு வருகிறார். பொதுவாக குருபான் ஒரு சுப கிரகம். அவர் விரயஸ்தானத்தில் வருவது உங்கள் குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விரயஸ்தானத்தில் வந்து விட்டால் என்ன தீங்கு நிகழுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்றால் இதுவரை உங்களுக்கு அஷ்டம் சனி இருந்தது, அந்த அஷ்டம் சனியும் விலகிவிட்டது. மேலும் குருபானும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து நன்மைகளை செய்வதாகத்தான் இருக்கிறார். என்றால் உங்கள் ராசிக்கே யோகாதிபதி குரு. அவர் விரயஸ்தானத்தில் இருப்பது சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும், அதாவது 2, 5ஆம் இடங்களோ 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த ஸ்தானத்தில் இருந்தால்தான் குருபலம். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் நிச்சயமாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார். அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய காலமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் இருக்கிறது. இந்த 3 மாதங்கள்ல வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் அவசியமாக நீங்கள் மருத்துவ செலவு செய்ய வேண்டும். மருத்துவ செலவு செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்திக்காக செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். கவலைப்படாமல் தொழில் விருத்தி செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு அடுத்த வருடம் சிறப்பாக இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல படிப்பினையை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதன் மூலமாக அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல லாபம் வர காத்திருக்கிறது. தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த கடகராசியை பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு பொருளாகவோ அல்லது பணமாகவோ கடன் கொடுத்தால், அதுவும் முக்கியமாக தொழில் ரீதியாக கடன் கொடுத்தால் அந்த கடன் திரும்பி வருவதற்கு மிக மிக அதிகமாக 1 வருடத்துக்கு மேல் காலதாமதமாகும். ஆகவே கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த கடகராசியில் வந்த உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் செய்யப்படுவார்கள். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். மேலும் வேறு கம்பெனி மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கின்ற கம்பெனியை விடாமல் வேறு வேலை கிடைக்கும் வரை சிறிது பொறுத்திருங்கள். வேறு வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற கம்பெனியிலிருந்து வெளியே வரலாம். இருக்கின்ற கம்பெனியிலிருந்து வெளியே வந்து அதன் பிறகு வேறு வேலை தேடுபவர்களுக்கு 2-3 மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானோ என்று படித்தால் மதிப்பெண்கள் பெற முடியாது. மேலும் மாணவர்கள் தனியாக படிப்பது நல்லது. கூட்டாக மற்ற மாணவர்களுடன் கூட்டாக படித்தால் குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். ஆகவே தனியாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று தெரிந்து அதன் பிறகு அந்த பொருளை மாத்திரம் நீங்கள் பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு தோன்றிய பொருட்களை எல்லாம் நீங்கள் பயிரிட்டால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அரசியல்வாதிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற வழக்குகள் உங்கள் மீது பாய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவருடன் பேசும்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு இந்த வருடம் பெரிய முன்னேற்றம் என்பது கிடையாது. அவர்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் ஓரளவு நன்மைகளை பெற முடியும். இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு என்று பார்த்தால், இந்த கடகராசியில் இருந்த பெண்களுக்கு கணவன்மார்களுக்கு சிறிது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு தக்க மருத்துவம் என்பது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களே கிடைக்கும். என்றால் இந்த 3 மாதத்திலே குருபான் அதிசாரமாக உச்ச வீட்டுக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு வருகிறார், உச்ச வீட்டுக்கு வருகிறார். உச்ச வீட்டுக்கு வருவதனால்
அப்போதுதான் நல்ல மருத்துவம் கிடைத்து உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை வாங்கும் போது வில்லங்கம் எப்படி இருக்கிறது என்று சரி பார்த்து அதன் பிறகு வீடு மனை வாங்குவது நல்லது. வில்லங்கம் சரி பார்க்காமல் வீடு மனை வாங்கிவிட்டால் பிற்காலத்தில் வழக்குகள் பாய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த குரு பேச்சின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால் மாணவர்கள் ஓரளவு கருத்துடன் படித்து தனியாக படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மேலும் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. எதிரிகளை வெல்வதற்காக, போட்டியிலே வெல்வதற்காக நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் வெற்றி உங்கள் பக்கம் கிடைத்தாலும் சிறிது கால தாமதமாகத்தான் இந்த வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார். 8ஆம் இடத்தை குருவான் பார்வையிடுவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அந்த மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் ஓரளவு ஆரோக்கியத்தை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய குரு பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு பொதுவாக புத்திரகாரகன், கல்விக்காரகன், ஞானகாரகன், தனகாரகன், பக்தி காரகன், தயை காரகன் என்றெல்லாம் காரகனாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யுங்கள். அந்த யாத்திரையின் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். குழந்தைகளுக்காக செலவினங்கள், அதாவது படிப்புக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக உயர்கல்வி பெறுவதற்காக, குழந்தைகளுக்காக, கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் குழந்தைகள் நிச்சயமாக நல்லபடியாக படித்து முன்னேறுவார்கள் என்பது உறுதி. இந்த காலகட்டத்திலே மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டும். அதாவது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருகிறேன் என்று சிலர் பணம் கேட்பார்கள். விரயஸ்தானத்தில் குருபான் இருக்கிறார். அந்த குருபானுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஆகவே மற்றவர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த குரு பயிற்சிக்காக ஒரு முறை சிறு வயதில் இருப்பவர்கள், அதாவது படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் ஒரு முறை ஆலங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு வர வேண்டும். நடு வயதில் இருப்பவர்கள், திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் ஒரு முறை திட்டை சென்று அங்கே இருக்கின்ற குருபானை வணங்கிவிட்டு வர வேண்டும். தொழில்துறையை வெற்றி பெற விரும்புவர்கள் அவசியம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமனையும் தட்சிணாமூர்த்தியும் பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக ஓரளவு நன்மைகளை பெற்று இந்த கடகராசிகள் நன்மைகளை அடைவார்கள். மேலும் உங்கள் ஊரிலே இருக்கின்ற குருபகவானுக்கு பிரதி வியாழக்கிழமை என்று நடுப்பகல் 12 மணி அளவில், அதாவது உச்சி காலத்திலே 11 முதல் 12 மணிக்குள் நீங்கள் உச்சி காலத்திலே நெய் தீபம் ஏற்றுவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.